ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் ஃப்ளேவர் தமிழ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நான் ஊருக்கு வந்திருக்கேன். எங்கள் ஊரில் தோட்டத்தில் பார்த்திங்க அப்படின்னா மயில் வந்து இரை தேடி வரும். அது எவ்வளோ அழகாக அதோட இரையை கொத்தி கொத்தி சாப்பிடுது பாருங்களேன். இது பார்க்குறதுக்கு நமக்கு 2 கண்ணு பத்தாது. இப்போ நம்ம தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக காய்கறிகள் பறித்து நம்ம அதை சமைக்க போகிறோம். இன்றைக்கி நம்ம அவரைக்காவும் சுண்டைக்காவும் பறித்து நம்ம ஒரு சாம்பார் வைக்கலாம். அவரைக்காய் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து கொம்பு அவரை. அவரைக்கொடி பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும். இதோட பூ வந்து நல்ல ஊதா கலரில் இருக்கும். அடுத்து நம்ம மிளகா பறிக்க போவோம். இந்த மிளகா பார்த்திங்க அப்படின்னா ஊசி மிளகா வெரைட்டி. இது ரொம்பவே காரமாக இருக்கும். அடுத்து நம்ம சுண்டைக்காய் பறிச்சுக்கலாம். சுண்டைக்காய் பார்த்திங்க அப்படின்னா அதில் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. நம்ம சேனலில் ஆல்ரெடி நம்ம சுண்டைக்காய் குழம்பு, சுண்டைக்காய் பொடி இந்த மாதிரி நிறைய வீடியோ போட்டிருக்கோம். பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். நான் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அடுத்து நான் கருவேப்பிலை ஒரு கொத்து பறிச்சுக்க போகிறேன். இப்போ நமக்கு சாம்பாருக்கு தேவையான காயெல்லாம் நம்ம பறிச்சுட்டு வந்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானோடனே 1 டேபிள் ஸ்பூன் கடுகு, 1 கப் போல் நான் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கிறேன். அடுத்து ஒரு தக்காளியை நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கட்டும். இப்போ இது வதங்கினதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தா அந்த அவரைக்காய் சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம சுண்டைக்காவையும் சேர்த்துக்க போகிறோம். இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. ஓரளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறம் நான் 1 கப் போல் புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். புளியை நல்லா கரைச்சிட்டு இதில் நம்ம சேர்த்துக்க போகிறோம். 1 டேபிள் ஸ்பூன் போல் சாம்பார் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதில் நம்ம தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கப் போல் தண்ணி ஊற்றிக்கிறேன். இதில் நான் ஒரு சின்ன இன்ச் வந்து நான் பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாமே நல்லா கொதித்து வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த அந்த பருப்பையும் நம்ம நல்லா கடைஞ்சிட்டு அதையும் 1 கப் போல் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து கொதிக்க விடுங்க. இதில் நம்ம கருவேப்பிலை இலையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா கொதி வந்த உடனே நம்ம இந்த சாம்பாரை இறக்கி வச்சிடலாம். இந்த சாம்பார் ரொம்பவே சுவையாக இருக்கும். இதை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேறு ஒரு நல்ல ரெசிபியோட உங்களை வந்து சந்திக்கிறேன். Until then, டாட்டா பை பை ஃப்ரம் மீ அபிராமி ரவிச்சந்திரன்.